தேசிய கீதத்தில் திராவிடத்தை பாட மாட்டேன், நான் தேசிய கீதத்தை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 124A தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. இந்த பயம் இருக்குல்ல. இப்போ அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய போன்ற நாடுகளில் நீங்கள் தேசிய கீதத்தை அவமதிச்சாலும் தேசிய கொடியை அவமதிச்சாலும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ இந்தியாவில் அந்த அளவுக்கு நமக்கு கருத்து சுதந்திரம் வரல. இது சீமானுக்கு தெரியும். அதனால அங்கே நவ துவாரங்களை மூடிக்கொண்டு தேசிய கீதத்தில் ஜனகணமனல அந்த திராவிட அந்த வார்த்தை வரும்போது சீமான் பாடுவார். அது பயம். தமிழ்தாய் வாழ்த்து சட்ட ரீதியாக நீங்க கைது பண்ண முடியாது. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு பாடலை விமர்சனம் பண்ணலாம். ஒருக்கு சங்கராச்சாரியார் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது உட்கார்ந்து இருந்தாரு, கேட்டா நான் மோன நிலையில் இருந்தேன். ஆமா, இதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியுமா? அப்ப அது சட்டப்படியானது கிடையாது, மரபு அப்படின்றதான். நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி. அது மதிக்காதது பார்ப்பனருடைய திமிர். அதே திமிர் சீமானுக்கும் இருக்கிறது. கல்யாணம் ஆன பிறகு சசிகலா நடராஜன் காலில் விடுறாரு. சசிகலா நடராஜன் சொத்து சேர்த்தது எப்படின்னு தெரியும். அப்புறம் மணர்தமிழன் வைகுண்டராஜன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. கனிம வளத்தை தமிழகத்துல கொள்ளடிச்சுட்டு போறாங்க. பிஆர்பி எல்லாமே இவர்கள்லாம் தமிழர்கள்ன்ற முறையில ஏத்துக்கிறாரு. அப்போ இவர் இயற்கை சுற்றுச்சூழல் அதை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றதும் ஒரு ஃப்ராடு. அடுத்தது தமிழ் தேசியம் என்ற பேர்ல இவர் தமிழ் RSS-ஐ இங்கே பூத்துறாரு. RN ரவி இந்திய RSS-னா சீமான் ஒரு தமிழ் RSS.